First நம்ம இந்த monocotyledon என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். Plant seeds which have only one cotyledon are said to be monocots. இந்த பிளான்ட்டோட சீடில் only one cotyledon ஒரே ஒரு விதையிலை மட்டும் இருக்கோ, ஓகேவா? அதை நம்ம என்ன சொல்கிறோம்? monocots, ஒரு விதையிலை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். Plant seeds which have two cotyledons are known as dicots. இந்த பிளான்ட்டோட சீடில் two cotyledons இரு விதையிலை இருந்துச்சோ அந்த பிளான்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த பிளான்ட்டோட சீடை டைகாட், இரு விதை இலை தாவரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், மானோகாட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பேடி, ஓகேவா? இந்த பேடியோட சீடில் ஒன்லி வி கேன் சி ஒன்லி ஒன் காட்டிலிடன், ஒரே ஒரு வித்திலை மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால் அதை நம்ம மோனோகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த டேமரின், புளிய மரத்தோட சீடு பார்த்திங்கன்னா டைகாட் சீடுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதோட சீடில் பார்த்திங்கன்னா நம்ம டூ காட்டிலிடன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதனால் அது டேமரின் சீடு நம்ம என்ன சொல்கிறோம்? டைகாட் சீடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேடி பிளான்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மானோகாட்டிலிடன் பிளான்ட், ஒரு விதை இலை தாவரம்னு சொல்கிறோம். நாட் ஓன்லி பேடி, வீட்டு, கார்ன், ராகி, கிராஸ், இது எல்லாமே நம்ம மானோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அதே போல் டைகாட்டிலிடன் பார்த்திங்கன்னா அந்த பீன், மேங்கோ, டேமரின் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த பிளான்ட்டெல்லாம் நம்ம டைகாட் சீடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஐந்துலக வகைப்பாட்டு முறை அப்படின்னா என்ன, அதை யார் ப்ரொப்போஸ் பண்ணால், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பேஸ்ட் ஆன் த பேக் போனை பேஸ் பண்ணி அனிமல் கிங்டத்தை இன்வெர்டபிரேட், வெர்டபிரேட் அப்படின்னு பார்த்தோம். தென் பிளான்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட் அண்டு நான் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு நம்ம அதை பிரித்தோம். ஃப்ளவரிங் பிளான்ட்டில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஆல்கே, மாசஸ் அண்டு ஃபர்ன்ஸ் பார்த்தோம். தென் இதெல்லாம் இந்த 3 டைப்ஸும் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். அதுபோல் ஃப்ளவரிங் பிளான்ட்டில் ஜிம்னோஸ்போம் அண்டு ஆஞ்சியோஸ்போம் பார்த்தோம். ஆஞ்சியோஸ்போமில் பேஸ்ட் ஆன் த சீடு காட்டிலிடனை பேஸ் பண்ணி மோனோகாட் அண்டு டைகாட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஐந்துலக வகைப்பாடு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை ஆர்ஹெச் விட்டேக்கர் இன் 1969. இந்த 5 கிங்டம் ஐந்துலக வகைப்பாட்டு முறையை யார் ப்ரப்போஸ் பண்ணுறா, யார் முன்மொழிகிறா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்சன் ஆர்ஹெச் விட்டேக்கர், இந்த இயர் ஆஃப் 1969 அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. 5 kingdom were formed on the basis of characteristics such as cell structure, mode of nutrition, source of nutrition and body organization. இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட அந்த ஆர்கனைசத்துக்கு இருக்கக்கூடிய சம் கேரக்டரிஸ்டிக், பண்புகளை பேஸ் பண்ணி. அது என்னென்ன பண்புகள்? செல் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசத்தோட செல் ஸ்ட்ரக்சர், செல் அமைப்பை பேஸ் பண்ணி. தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதோட உணவூட்டத்தை பேஸ் பண்ணி. தென் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், அது கிடைக்கக்கூடிய உணவோட சோர்ஸ், மூலங்களை பேஸ் பண்ணியும். அண்டு பாடி ஆர்கனைசேஷன், உடல் அமைப்பை பேஸ் பண்ணியும் இந்த ஆர்கனிசத்தை அவங்க 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோட டயக்ராம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்க்கும்போது பேக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா எந்த கிங்டத்தில் வருது? மொனைரா அப்படிங்கிற கிங்டத்தில் வருது. தென் செகண்ட் கிங்டம் பார்த்திங்கன்னா புரோட்டிஸ்ட், ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன அந்த ஆர்கானிசம் புரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? அந்த ஆர்கானிசம், அந்த புரோட்டிஸ்ட் ரெண்டாவது கிங்டம். தேர்ட் ஒன் ஃபங்கை, பூஞ்சைகள் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபோர்த் ஒன் பிளான்டே அப்படின்னு சொல்கிறோம், தாவரங்கள். தென் அனிமேலியா, அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கானிசத்தை 5 கிங்டமாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் ஒரு கிங்டம் பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிங்டம் பார்த்திங்கன்னா மொனைரா, கிங்டம் மொனைரா, பாக்டீரியா எல்லாமே இதில் வருது. ஆல் ப்ரோகேரியோட்ஸ் பிலாங் டு த கிங்டம் மொனைரா விச் டு நாட் பொசஸ் ட்ரூ நியூக்ளியஸ். இந்த ப்ரோகேரியோட் எல்லாமே இந்த கிங்டம் மொனைராவில் வருது, ஓகேவா? இந்த ப்ரோகேரியட் செல்லுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. இந்த மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனல்ஸ்லாம் ஆப்சண்ட் ஆகிருக்கும். அப்படி ஆயிருந்ததுன்னா அந்த செல்லு நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா ப்ரோகேரியட்டும் இந்த கிங்டம் மொனைராவில் வருது, பர்டிகுலராக பாக்டீரியா. தென் செல்ஸ் ஆஃப் ப்ரோகேரியோட்ஸ் டூ நாட் ஹேவ் நியூக்ளியர் மெம்பரேன் அண்டு எனி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். இந்த ப்ரோகேரியட் செல்லில் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸ் இருக்காது,
அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியஸ் இல்லாதனால நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்காது. அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், சவ்வினால் சூழப்பட்ட ஆர்கனல்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா, அதர் செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது ப்ரோகாரியோட்டிக் செல்லில். மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக். இந்த பாக்டீரியா எல்லாமே கிங்டம் மொனைராவில் வருது. இது எல்லாமே ஹெட்ரோட்ரோஃபிக், பிறசார்பு உணவோட்டம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சம் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். சம் பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா அதோட ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அப்போ பாக்டீரியாவில் சம் ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷனாக இருக்குது, சம் அதர் பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸாகவும் இருக்குது. பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மொனைரா. கிங்டம் மொனைராவுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே. அதோட டயக்ராம் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் செகண்ட் கிங்டம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிங்டம் புரோட்டிஸ்டா, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிங்டம் புரோட்டிஸ்டா இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லுலார் அண்ட் எ ஃபியூ சிம்பிள் மல்டி செல்லுலார் யூகேரியட்ஸ். இந்த கிங்டம் புரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் இருக்கும், சம் மல்டி செல்லுலார் யூகேரியட்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தே ஆர் டூ மெயின் குரூப்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்ட். இந்த புரோட்டிஸ்டில் டூ மெயின் குரூப்ஸ் இருக்குது. Plant like protists are photosynthetic and are commonly called algae. இந்த பிளான்ட்டை மாதிரி தாவரங்கள் மாதிரி ஒத்துள்ள அந்த புரோட்டிஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் இருக்கும், அதனால் அது ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணி அதோட ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அப்போ பிளான்ட் லைக் புரோட்டிஸ்ட்டுக்கு என்ன பேர், ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆல்கே இன்க்ளூடு யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லுலார் டைப்ஸ். ஆல்கேவில் யூனிசெல்லுலார் ஆல்கேவும் இருக்குது, மல்டி செல்லுலார் ஆல்கே, ஒரு செல்லாலான பாசியும் இருக்குது, பல செல்லாலான பாசியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் அனிமல்ஸ் லைக் புரோட்டிஸ்ட் ஆர் ஆஃபன் கால்டு புரோட்டோசோவன்ஸ். ஓகேவா, அனிமலை போல் உள்ள அந்த புரோட்டிஸ்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோசோவன்ஸ், ஃபஸ்ட்டு ஃபார்மான இந்த ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே இன்க்ளூட் அமீபா அண்டு பேரமீஷியம். அமீபாவோட டயக்ராம் பார்க்குறோம், பேரமீஷியத்தோட டயக்ராம் பார்க்குறோம். அப்போ கிங்டம் புரோட்டிஸ்டாவில் பிளான்ட் லைக் புரோட்டிஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். அனிமல் லைக் புரோட்டிஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் தேர்டு கிங்டம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிங்டம் ஃபங்கை, பூஞ்சைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்கை ஆர் யூகேரியோட்டிக் அண்டு மோஸ்ட்லி ஆர் மல்டி செல்லுலார். இந்த ஃபங்கை எல்லாமே யூகேரியோட்டிக் இன் நேச்சர், மோஸ்ட்லி ஆர் மல்டி செல்லுலார், பல செல்லால் ஆனது. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். யூகேரியோட்டிக் செல்னால் அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஓகேவா, மைட்டோகாண்ட்ரியாலாம் இருக்கும், மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனல்ஸ், சவ்வினால் சூழப்பட்ட எல்லா செல் ஆர்கனல்ஸும் யூகேரியோட்டிக் செல்லில் இருக்கும், பட் ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இருக்காது. இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியோட்டிக் அண்டு யூகேரியோட்டிக் செல். தென் they secrete enzymes to digest the food and absorb the food after digested by the enzymes. இந்த ஃபங்கை எல்லாமே என்ன பண்ணோம், secrete enzymes, நொதிகளை சுரக்கும். நொதிகளை சுரந்து அது அந்த ஃபுட்டு மேலே அப்ளை பண்ணோம். அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணோம், அந்த ஃபுட்டை டைஜஷன் பண்ணோம், செரிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை அது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும், உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தென் ஃபங்கை சாப்ரோபைட்ஸ் டீகம்போசஸ் ஆர் ஆஸ் பேரசைட்ஸ். இந்த ஃபங்கை எல்லாமே சாப்ரோபைட்ஸ், சாருண்ணி வகை உணவூட்டமாக இருக்கும். அதாவது டெட் ஆர்கானிக் மேட்டர், அதில் உள்ள நரிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், அது உயிர் வாழும். ஆஸ் டீகம்போசஸ், சிதைப்பவையாகவும் அது இருக்குது. தென் பேரசைட்ஸ், ஒட்டுண்ணியாக கூட சம் ஃபங்கைஸ் கேன் லிவ், வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தென் கிங்டம் ஃபங்கை இன்க்ளூட்ஸ் மோல்ட்ஸ், மில்டிவ்ஸ், மஷ்ரூம்ஸ் அண்டு ஈஸ்ட். ஃபங்கை அப்படிங்கிற கிங்டத்தில் இந்த மோல்ட்ஸு, மில்டிவ்ஸ், மஷ்ரூம்ஸ், காளான்னு சொல்கிறோம், ஈஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிங்டம் ஃபங்கையில் வரக்கூடிய சம் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். தென் அடுத்த கிங்டம் பார்த்திங்கன்னா பிளான்டே. நெக்ஸ்ட் கிங்டம் பிளான்டே, பிளான்ட்ஸ், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Plantae are multicellular eukaryotes that carry out photosynthesis. இந்த கிங்டம் பிளான்டேவில் வரக்கூடிய இது எல்லாமே பிளான்ட்டாக இருக்க போகிறது. அது எல்லாமே மல்டி செல்லுலார் யூகரியோட்டிக், பல செல்லால் ஆனது, அண்டு யூகரியோட் தட் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா அதோட ஃபுட் அது ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்க எபிலிட்டி அதுக்கு இருக்குது. ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆர் ஸ்டார்ச் அண்டு லிப்பிட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட
ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபுட் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் அண்டு லிப்பிட்ஸ். அது பார்த்தீங்கன்னா அது ஆயிலாவோ இல்லை ஃபேட் ஃபார்ம்லேயோ அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பிளான்ட் செல்ஸ் ஹேவ் செல் வால் அண்டு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டு சப்போர்ட். ஒன்லி பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இந்த செல் வால் அப்படிங்கிற செல் ஆர்கனல் இருக்கும். அது சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை செய்யும். பிளான்ட் செல் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஏன்னா பிளான்ட் செல்லுக்கு என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகேவா, அதில் க்ரீன் கலர் பிக்மெண்ட் ஆல்ரெடி யூனோ வெரி வெல் குளோரோஃபில் இருக்கும். அதன் மூலயமா அது ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை ப்ராசஸ் மூலயமா அதோட ஓன் ஃபுட் அது ப்ரிப்பேர் பண்ணிக்கும். தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்டு சப்போர்ட். இந்த ஃபுட் மெட்டீரியலையும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். கிங்டம் பிளான்ட்டே இன்க்ளூட்ஸ் ஃபர்ன்ஸ், கோன் பேரிங் பிளான்ட்ஸ் அண்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த கிங்டம் பிளான்ட்டேவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸ் பெரணி செடிகள்னு சொல்கிறோம். தென் கோன் பேரிங் பிளான்ட்ஸ், அதாவது கூம்பை உருவாக்கக்கூடிய பிளான்ட், ஓப்பன் சீடட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிங்டம் பிளான்ட் டைப்பில் வருது. தென் ஃபிஃப்த் அண்டு ஃபைனல் கிங்டம் பார்த்தீங்கன்னா அனிமேலியா, விலங்குகள். ஓகேவா, அனிமேலியா ஆர் மல்டி செல்லுலார் யூகேரிட்டிக் அண்டு ஹெட்ரோட்ரோஃபிக் அனிமல்ஸ். இந்த கிங்டம் அனிமேலியாவில் வரக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார், பல செல்லான உயிரிகளாக இருக்கும். தென் யூகேரிட்டிக் அண்டு ஹெட்ரோட்ரோஃபிக் அனிமல்ஸ். ஓகேவா, ஃபுட்டுக்காக அது அதர் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்ரோட்ரோஃபிக் அனிமல்ஸ் சொல்கிறோம். பிறசார்பு உணவூட்டம் உடைய ஆர்கானிசம் சொல்கிறோம். தென் செல்ஸ் ஹேவ் நோ செல் வால். அனிமல் செல்லோட செல்லில் செல் வால் இருக்காது. மோஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த அனிமல் கிங்டம் கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இந்த அனிமல் கிங்டத்தில் வரக்கூடிய நிறைய ஆர்கானிசம் எல்லாமே மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், நகரக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்குது. அதுக்கு கிங்டம் அனிமேலியாவுக்கு வரக்கூடிய ஆர்கானிசம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இன்வெர்டபிரேட் அண்டு வெர்டபிரேட் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இன்வெர்டபிரேட்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன், முதுகு தண்டு அற்றவை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ், ஹைட்ரா, ஃப்ளாட் ஓம்ஸ், ரவுண்ட் ஓம்ஸ், இன்செக்ட், ஸ்னைல்ஸ், ஸ்டார்ஃபிஷ். இது எல்லாத்தையுமே நம்ம பைலம் ஃபொரிஃபெரா, சிலிண்டிரேட்டா, பிளாத்திக்கல் மிந்தஸ், ஆஸ்கல் மிந்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்னோடெர்மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் வெர்டபிரேட் ஆர் கார்டேட், முதுகு தண்டு உடையவை, முதுகு நான் உடையவை. அதில் 5 கிளாஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதே தான் ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள்னு சொல்கிறோம். ரெப்டைல்ஸ் ஊர்ந்து செல்லும் விலங்குகள், பேர்ட்ஸ் ஏவ்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் வருது. தென் மேமல்ஸ் இன்க்ளூடு ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு த கிங்டம் அனிமேலியா. இந்த மேமல்ஸில் தான் நாமும் ஹியூமன் பீயிங்ஸும் நம்ம வரோம். அப்போ கிங்டம் அனிமேலியாவை இன்வெர்டபிரேட் அண்டு வெர்டபிரேட் பேஸ்டு ஆன் த பேக் போனை பேஸ் பண்ணி அதை நம்ம அதை பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு பைலத்துலேயும் வர ஆர்கானிசம் அதோட ஜென்ரல் கேரக்டர்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொப்போஸ்டு த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு கிங்டம் மொனைரா டிஸ்கஸ் பண்ணணும். தென் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமேலியா. இதெல்லாம் பற்றி நம்ம 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.